என் பார்ட்னர் ரொம்ப நல்லவங்க. ஆரம்ப காலகட்டத்தில நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது, அவங்க தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு பில்லரா இருந்தாங்க. நெறைய விஷயங்கள்ல எனக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயங்கள்ல எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அவங்க குடுத்த அந்த மோட்டிவேஷன வச்சு தான் என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உயர ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நாங்க எல்லாருமே நல்ல பொசிஷன்ல இருக்கோம். ஆனா, இன்னைக்கு என்னோட பார்ட்னர் காரணமே தெரியல சைலன்ஸ்குள்ள போயிட்டாங்க. எதுக்குமே பெருசா ரியாக்ட் பண்றதில்ல. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. என்கிட்ட பேசுறதுக்கு பயங்கரமா இதுக்கு முன்னாடி போராடி இருக்காங்க. ஆனா, இப்போ என்கிட்ட பேசுறதுக்கு அவங்க ரெடியாவே இல்ல. நான் ஏதாவது பேசினா கூட ஓகே, ஓகேன்னு தலைய மட்டும் ஆட்டிட்டு கிளம்பிடுறாங்க. சில நேரம் அதையும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. எனக்கு ப்ரையாரிட்டீஸ் பண்றதே இல்ல. எனக்கு பயங்கரமான சந்தேக உணர்வுகள் அதிகமாகுது. ஏன் எதனால இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ள தேடலும், கேள்விகளும், சந்தேகங்களும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல அவங்களோட இந்த சைலன்ஸ்க்கு காரணம் நானா தான் இருப்பனோ அப்படின்னு சொல்லி என்ன நானே கில்ட்டாவும், ஷேமாவும் ஃபீல் பண்றேன். ஏன்னா பாஸ்ட்ல நிறைய இடங்கள்ல எங்களுக்குள்ள சண்டைகள், சச்சரவுகள்லாம் இருந்திருக்கு. ஒருவேளை நான் தான் அவங்களுடைய இந்த மன அழுத்தத்திற்கு, அவங்களுடைய இந்த சைலன்ஸுக்கு காரணமோ அப்படின்னு என் மேலேயே நான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சில நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, வேற யாராவது அவங்க லைஃப்ல இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லியும், அவங்களால இவங்களுக்கு ஏதாவது ட்ரபிள் இருக்கோ அப்படின்னும் நிறைய நேரங்கள்ல எனக்கு தோணிட்டு இருக்கு. ஆனா எக்ஸாக்ட்டா என் பார்ட்னருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு என்னால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. ஸோ அவங்க வாயை திறந்து பேசினா தானே என்னால் கண்டுபிடிக்க முடியும். அவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டால் தானே என்னால் கண்டுபிடிக்க முடியும். இல்லை உன்னால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாலாச்சும் நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காவது முயற்சி பண்ணுவேன் இல்லையா? எதுவுமே பண்ணாமல் சைலன்ஸ்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நான் எப்படி அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்படியே இருந்தால் யார் கூடயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தால் நான் அவங்கள இழந்துருவணும்னு பயமாக இருக்குது. என்ன தான் நடந்துட்டுருக்கு என்னோட லைஃப்பில்? ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் என்னோட கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணி புலம்புறாங்க. எஸ், இந்த கேள்வியோட நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த கேள்விக்கான பதில தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமா உங்க எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ண போறேன். இந்த பர்டிகுலர் வீடியோ பதிவு உங்க எல்லாருக்குமே நிச்சயம் தேவையானது. எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த சைலன்ஸ்ல பார்ட்னர் போகும் பொழுது நீங்க நிறைய ஓவர் திங்க் பண்ணி அண்ட் தென் அவங்கள போய் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்டுக்கிட்டே இருந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி மறுபடியும் அது சண்டைக்குள்ள போய் முடிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் அவங்க பெர்மனண்டாவே உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த சைலன்ஸை என்ன தான் நடந்துட்டுருக்கு, அவங்க ஏன் இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. நிச்சயமாக அவங்கள உங்களால் ஹீல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும். உண்மையிலேயே அவங்க லைஃப்பில் என்ன தான் நடந்துட்டுருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃபைன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி லைஃப்பில் நம்மளுடைய இலக்குகளை அடையிறது, எப்படி மணி அட்ராக்ட் பண்ணுறது, ஜாப் அட்ராக்ட் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பை நம்மளுடைய கண்ட்ரோலில் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலிபதி அப்படின்னா என்ன, டெலிபதி எப்படி யூஸ் பண்ணுறது, நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய டிசையர்ஸை, நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை நம்மளுடைய பார்ட்னர் கிட்ட நம்ம வாய் விட்டு சொல்லாமலேயே அவங்களே அதை புரிஞ்சுக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான டெலிபதி ரிலேட்டடான கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பழைய ஊண்டிங், பழைய ட்ராமாஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்காக மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங், ஹிப்னோ தெரப்பி, ஹீலிங்கை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் இது போன்ற கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஃபைன், வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான 8 அறிகுறிகள் ஷேர் பண்ண போறேன். இந்த 8 அறிகுறிகளையும் முதல்ல நீங்க உங்ககிட்ட கம்பேர் பண்ணி பாருங்க. உங்க கூட கம்பேர் பண்ணி பாருங்க. அதற்கு பிறகு உங்க பார்ட்னர் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு நெருக்கமான ஒரு பர்சன் கூட நீங்க இதை கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த அறிகுறிகள் எல்லாம் அவங்க கிட்ட தோன்றுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அல்லது ஏதாவது 5 அறிகுறியாவது தோன்றுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்பர் 1, குடும்பத்தோட பேசுற ஆர்வம் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஒரு பீரியட்ல இவங்க கூடலாம் பேசி இவங்க கூடலாம் உறவை வளர்த்துக்கிட்டு என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலை உருவாகிடும். நடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணி எஃபோர்ட்ஸ் எடுத்து என்ன ஆயிட போகுது. ஸோ
நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எஃபோர்ட் போட்டு தான் இந்த உறவுகளை வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை வேண்டாம் அப்படின்னு அந்த மனநிலையை கைவிடக்கூடிய மனநிலை உருவாகிடும். ஸோ இந்த மனநிலை உங்களுக்கு உருவாச்சா, உருவாகி ஸ்டெபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. அடுத்து உங்கள் பார்ட்னர்கிட்டயோ அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்ககிட்டயோ உருவாச்சான்னு சொல்லி செக் பண்ணுங்க. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, படிப்படியாக நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குறைஞ்சிரும். முன்னாடி நிறைய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த எக்ஸ்பிளனேஷன் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். நிறைய நேரங்களில் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் ஃபேமிலிக்காக அண்ட் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க, எஃபோர்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை நீங்கள் தான் ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்ககிட்ட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது அறிகுறி, எதுக்காக இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகிடும். ஐ மீன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆஃப்டர் மெயின்டைன் பண்ண தெரியாது அவங்களுக்கு. மினிமம் எஃபோர்ட் கூட போட தோணாது அவங்களுக்கு. என்னடா இது லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, நான் எஃபோர்ட்டே போட மாட்டேங்கிறாங்க, அப்படி மண்ணு மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கே கூட இந்த மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் கூடயாவது கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா, என்னடா இது ப்ரப்போஸ் பண்ணுறேன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க, ஆனால் அவங்க எந்த எஃபோர்ட்டுமே போடாமல் மண் மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகும். மினிமம் எஃபோர்ட் கூட போட தோணாதான் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குற மனநிலைக்கு நம்மளை தள்ளுவாங்க. நமக்கு பயங்கரமாக கோவம் வரும், இரிட்டேட் ஆகும். ஸோ என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னே நமக்கு ஒன்றும் புரியாது. ஸோ எதையுமே அவங்க பெருசா எஃபோர்ட் எடுக்கிறதுக்கு மனநிலையே வராது. ஒருவேளை சப்போஸ் நீ எஃபோர்ட் போட்டாதான் லவ், உனக்கு புரியுதா, அதுதான் ஃபேமிலி, அதுதான் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்க கிளாஸே எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்க ஓகே எனக்கு புரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் எஃபோர்ட் எடுக்க மாட்டாங்க. இல்லைனா எஃபோர்ட் போடுவாங்க, கண்டினியூஸா ரிப்பீட்டடா போட மாட்டாங்க. போடுற மனநிலை அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கும் பதில் வராது. கீப் சைலண்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. இந்த மனநிலை இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம் எழுதுவாங்க. இது நாம இப்போ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்த்தோம் இல்லையா, அதே விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுவாங்க, பாஸும் ஆயிடுவாங்க. பட் மேற்கொண்டு அதுக்கு ரிலேட்டடான ஜாபை தேடி போக மாட்டாங்க. ஓகேங்களா? இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, நாலேஜ், கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்கும். அது அவங்களுக்கும் தெரியும், சுற்றி இருக்கிற டீச்சர்ஸுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய மென்டர்ஸுக்கும் நல்லாவே தெரியும். இந்த பையன் கண்டிப்பாக 100% எஃபோர்ட் போடுவான், 100% எஃபோர்ட் போட்டால் இவன் ஜெயிப்பான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவனோட நாலேஜ் இருக்கும். ஆனால் அவன் எக்ஸாம் எழுதவே போக மாட்டான், அதுக்காக எஃபோர்ட் எடுக்கவே மாட்டான். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பொருள், அந்த பொருள் இல்லைன்னு நம்மளாம் பயங்கரமாக அதுக்காக போராடிட்டு இருப்போம். ஆனால் இவங்க அந்த பொருளை ஈஸியாக வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கு பிறகு அந்த பொருளை பராமரிக்கவே மாட்டாங்க. இந்த மனநிலை உங்களுக்குள்ள இருக்கா, இல்லை உங்கள் பார்ட்னர் கிட்ட இருக்கா, இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. மூன்றாவது அறிகுறி, பொறுப்புகள் அர்த்தமற்றதாக உணர்வு. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு மீனிங்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். ஏடா நான் போய் பிக்கப் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வீட்டில் விடுறது இதுதான் வேலையா, இதெல்லாம் ஒரு பொறுப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமா, அது அவங்களே போக மாட்டாங்களா, அதுக்கு தான் இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறது. என்னை டிபெண்ட் பண்ணி நீ இருக்காத, நீ ஏன் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கிற, நீ தானே வெளியில் போன, 12 மணிக்கு நீ தானே வர, அப்போ அங்கிருந்து இங்கே எப்படி வர்றதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்கள் அதை தான் உணர்த்தும், அவங்க மைண்டுக்குள்ளேயும் அதுதான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுக்க மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியே ஆக்சுவலி அர்த்தமற்றது, மீனிங்லெஸ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்தா பயமாகவும் இவங்களுக்கு ஒரு பீரியட்ல தோண ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு இருக்கா, உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு சொல்லி செக் பண்ணுங்க. நான்காவது அறிகுறி, எமோஷனல் கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். பெருசாக எதுக்குமே ரியாக்ட் பண்ண தோணாது. வீட்டில் ஒரு பெரிய ட்ராஜடி போயிட்டு இருக்கும், பயங்கரமான சண்டை சச்சரவுகள்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்க, மண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. ஐந்தாவது அறிகுறி, அப்படியே ஒரு வேலை வைஃபோ ஹஸ்பண்டோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஹஸ்பண்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அல்லது ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ட்ராஜடியா இருந்தாலும், சூழ்நிலைகள் ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தாலுமே கூட மென்டலி டிட்டாச்சாவே இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் தான், என் புருஷன் தான், என் பொண்டாட்டி தான். ஆனா அங்க ஆஹா ஓஹோன்னு சந்தோஷம், பாட்டு, டான்ஸ் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. ஏதோ மென்டலி ரொம்ப தூரத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்து. சைலன்ஸ்லயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க அங்கதான் இருக்காங்க, நான் இங்கதான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மாதிரியான மென்டாலிட்டிக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 6வது அறிகுறி, எதிர்காலத்தை பத்தின திட்டமிடுதல், பிளான், இதுலலாம் அவங்க வந்து இன்வால்வே ஆக மாட்டாங்க. முன்னாடிலாம் நீங்க ஏதோ பேசுனீங்கன்னா கூட சரி பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், ஃபியூச்சர்ல அதை செஞ்சுக்கலாம், இதை செஞ்சுக்கலாம்னு ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதுவுமே ஸ்டாப் ஆயிடும். எதிர்காலத்தை பத்தின எந்த பிளானுமே இருக்காது, அப்படியே ட்ரெயின் ஆயிடும். 7வது அறிகுறி, யாராச்சும் ஃபேமிலியில ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அன்பா நடந்துக்கிட்டா கூட அதை இவங்க வேல்யூ பண்ண மாட்டாங்க. வேல்யூ பண்றதேன்னா என்னன்னு கேட்கவே ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடிலாம் ஐ வாண்ட் டைம், ஐ நீடு ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஏன் எனக்கு ப்ரியாரிட்டிஸ் பண்ண மாட்டேன், ஏன் என் கூட உட்காந்து பேச மாட்டேன், ஏன் எனக்காக அதை வாங்கி தரல, அப்படிலாம் சண்டை போட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அன்பாவே இருந்தாலும், என்னதான் பெருசு பெருசா கொட்டி கொடுத்தாலும் அதை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, வேல்யூவே பண்ண மாட்டாங்க, அதை லிசனும் பண்ண மாட்டாங்க, அதை பார்க்கவும் மாட்டாங்க, அந்த பொருளை எடுக்கவும் மாட்டாங்க. ஒருத்தவங்க என் கவுன்சிலிங்ல சொன்னாங்க, நான் வந்து டிரைவிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நீ டிரைவிங் கத்துக்கணும், நீ இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நான் டிரைவிங் கத்துக்கிட்டேன், நான் என் வண்டி எடுத்து நானே ஓனா ஓட்டி போறேன், அவங்கள வாங்க என் வண்டியில உட்காருங்கன்னு சொல்லி ஆசைப்படுறேன், அவங்க உட்கார்றதும் இல்லை, என் வண்டி தொட்டு கூட பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான மனநிலை உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அங்கே அவங்க பாசமா இல்லையா, அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களா, அவங்க நம்மளை வெறுத்துட்டாங்களா, இந்த மாதிரியான மனநிலை பார்ட்னருக்கு உருவாகி அது பயங்கரமான டிப்ரெஷனை பார்ட்னருக்கு உருவாக்கும். 8வது ரொம்ப முக்கியமான அறிகுறி, பிரேக்கப் ஆனாலும் பரவாயில்ல, டிவோர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்ன 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இது எல்லாமே பரவாயில்ல, எல்லாமே மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்டே பண்ண மாட்டாங்க. எல்லாமே பெர்மனன்ட்லாம் கிடையாது, இது எல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, இது எல்லாமே டெம்பரரி தான். காதல் அப்படிங்கிறது, ஃபேமிலி அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை, இது எல்லாமே மீனிங்லெஸ். ஹார்மோன்ஸும் அண்ட் தென் அட்டாச்மெண்ட்டும் இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள், ஹார்மோன் ப்ராப்ளம், அடுத்தது அட்டாச்மெண்ட் இஷ்யூ, அட்டாச்மெண்ட்னால தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணத்தை தேடிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் போறோம். அப்படி இருக்கும் பொழுது குடும்பம் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற மனநிலை வந்துடும். ஐ மீன் ரஜினிகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா பாபா படத்துல வந்து அவர் யோசிப்பார் இல்லையா, அவரோட சிந்தனைகள் ஒரு டைப்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ இந்த மனநிலை உங்களோட பார்ட்னருக்கு இருக்கா இல்லை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. எஸ், பாருங்க, இந்த மனநிலை மனிதனா இருக்கக்கூடிய நம்மள நிறைய பேருக்கு சில பீரியட்ல வந்து போறது வழக்கமான ஒண்ணு. ஆனா அந்த டைம்ல நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் மனநிலை வந்துச்சுன்னா, இந்த 8 அறிகுறிகளும் நமக்கு தோணுச்சு அப்படின்னா உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஐயோ நான் என்ன இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி யோசிக்கவே விரும்ப மாட்டோம். இந்த யோசிக்கிற தாட்டே பிடிக்காது. நான் என்ன பைத்தியம் ஆயிட்டேனா, நான் என்ன இப்படி யோசிக்கிறேன், எல்லாத்தையும் வெறுக்கிறேன், என்ன நான் ஒரு மாதிரி வெறுமையா ஃபீல் பண்றேன், மீனிங்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம். எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிருக்கீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி தோணும், சில டைமு சில மணி நேரங்கள் தோணும், இல்லை சில நிமிஷங்கள் தான் தோணும். அப்படி நான் யோசிக்கும் போது அதை ஸ்கிப் பண்ணிடுவேன், ஏன்னா அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய பேர்கிட்ட இந்த பர்டிகுலர் கேள்வியை நான் கேட்டிருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. அப்படி யோசிக்கும் போதே நான் வந்து அடுத்து யூ டர்ன் போட்டு எடுத்து மறுபடியும் போயிடுவேங்க ஏதாவது கோலை நோக்கி. இந்த மாதிரியான மனநிலையெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் வந்து பைத்தியக்காரன் தான் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பான், மென்டல் தாங்க இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. பாருங்க, நீங்க இப்படி ஒரு வெறுமையான உணர்வை ஃபீல் பண்ணும் போதே யூ டர்ன் போட்டு அடுத்த கியரை போட்டு நீங்க போறீங்க இல்லையா. ஆனா இங்க நிறைய பேர், ஓகேங்களா, அதுவும் 75 விழுக்காடு மனிதர்கள் ஒரு நாள் ஃபுல்லா இதே மனநிலையில இருந்தா எப்படி இருக்கும், கொஞ்சம் நல்லா அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் ஃபுல்லா நீங்களாம் அந்த தாட் வந்தாலே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுறீங்க. ஆனா ஒரு மனிதன் ஒரு நாள் ஃபுல்லா எதுவுமே மீனிங்லெஸ், இங்க எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல இருந்தா அவன் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க.
சரி, ஓகே. 2 நாள் தொடர்ந்து இருந்தா, சில மாதங்கள் தொடர்ந்தா, சில வருஷங்கள் தொடர்ந்தா, எஸ், இதுதான் நைலிசம். எஸ், சச் அமேசிங் சாப்டர். என்னோட ஃபேவரட் சாப்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். நைலிசம் பத்தி நீங்க என்ன பேச சொன்னீங்கன்னா, நான் ஒரு நாள் ஃபுல்லா இல்ல, பல வருஷம் ஃபுல்லா பேசுறதுக்கு என்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய சாப்டர்ஸ் வச்சிருக்கேன், நிறைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், நிறைய இன்சிடென்ட்ஸ், நிஜத்திலேயே நடந்த நிறைய விஷயங்கள், எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்லி நான் அடுக்கிக்கிட்டே போவேன். ஸோ நைலிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனிதனுக்கு முக்கியமாக நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய, அறிவாளிகள்லாம் ஞானம் கல்வி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை தேடக்கூடிய ஒரு தேடல் இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சாப்டர் தான் நைலிசம். ஓகேங்களா? ஸோ இந்த நைலிசம் அப்படிங்கிற பர்டிகுலர் விஷயம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுதுதான் இந்த 8 அறிகுறிகளும் ஸ்டாண்டர்டா ஸ்டெபிளா விசிபிள் ஆகும். நாம எல்லாம் ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சாலே அதை யூ டர்ன் போட்டு ஸ்கிப் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? ஆனா நைலிசம் மனநிலையில இருக்கவங்க லெஜண்டா இருப்பாங்க. ஓகேங்களா? அவனை நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியும். ஏன்னா எதுக்கு வாழணும், எல்லாமே மீனிங்லெஸ்ன்னு சொல்றதுனால நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவனுக்கு வாழ தெரியல பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையிலேயே அவனுக்கு எக்ஸாக்டா வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியுது முன்னாடியே. கரெக்டா? தான் வாழ்க்கையில மனிதனோட வாழ்க்கை எங்க போக போகுது, எப்படி போக போகுது, போனா கடைசி ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. புரியறதுனால அவன் மீனிங்லெஸ்ஸா ஃபீல் பண்றான். அவன் ஜீரோலயே இருக்க விரும்புறான், ஸ்டாண்டர்டா அங்கேயே இருக்க விரும்புறான். அதுதான் நைலிசம். எஸ், லைஃப் ஹாஸ் நோ இன்ஹெரண்ட் மீனிங். வாழ்க்கைக்கு இயல்பான ஒரு நிரந்தர அர்த்தம் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட். இந்த உலகத்துல யாருமே பிறக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட பிறக்கிறதே இல்லை. வாழ்க்கைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு யாராலையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கக்கூடிய மனநிலை. இதை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, வேஸ்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு மீனிங்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதற்கு பதிலா வாழ்க்கையில மீனிங்ஃபுல்லான அர்த்தங்கள் எதுவும் இருக்க போறதில்ல. ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கும் தனிப்பட்ட மரியாதை அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை, தனிப்பட்ட நோக்கம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையுமே வெறுமையில தான் இருக்கக்கூடியது, எல்லா விஷயங்களும் மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கு அப்படிங்கிற மனநிலை தான் நைலிசம். ஓகே ஃபைன், நைலிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்ப இந்த நைலிசம்னால என்ன பிரச்சனை வரப்போகுது, என்னதான் பிரச்சனையை எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மனிதர்களா பிறந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே கோடிக்கணக்கான 1000 கோடி மக்களும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது வாழ்க்கையோட பர்பஸை தேடி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு மீனிங், ஏதாவது ஒரு காரணத்தை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடுறோம். அதனால வாழ்க்கையும் ஓடுது, அப்படியே வயசாகி இறந்து போயிடுறோம். அதனால நம்ம எல்லாரும் புத்திசாலிங்களா நமக்கே கண்ணுக்கு தெரியுறோம். அவன் பாருங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டான், அவன் பாருங்க டீச்சர் ஆயிட்டான், அவன் பாருங்க டாக்டர் ஆயிட்டான், அவன் பாருங்க 2 கோடிக்கு வீடு கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அதையே பார்த்து பார்த்து போடுறதுனால அவங்கெல்லாம் நமக்கு லெஜண்டா தெரிவாங்க. ஒரு வீடை கிரியேட் பண்ணிட்டா அந்த கிரியேட்டர் வந்து நம்ம கண்ணுக்கு லெஜண்டா தெரியுவான். அதே மாதிரி ஒருத்தர் படிச்சு பாஸ் பண்ணிட்டா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் நம்ம கண்ணுக்கு வா அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு வேளை சப்போஸ் வீட்லயே உட்காந்துக்கிட்டு கிடைக்கிற புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டு ஃபேனையே பார்த்துக்கிட்டு ஓடாத ஃபேனை 1 மணி நேரமா பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவனை பைத்தியக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லி பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால நைலிசவாதிகள் எப்பவுமே லெஜண்டா யார் முன்னாடியும் காட்சியில வெளிப்படுத்த மாட்டாங்க. உங்க கண்ணுக்கும் அவன் ஒரு பைத்தியக்காரன், அவங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம பாட்டுக்கு அவனை கடந்து போயிடுவோம். அப்ப நைலிசவாதிகள் யூஸ்லெஸ் அப்படின்னு நம்ம சொசைட்டி லேபிள் பண்ணி வச்சிருக்கு. இதான் ஃபிரெடரிக் நீட்சே அவர்கள் அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதாவது மீனிங் இல்லாத வாழ்க்கையில மீனிங்கை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி முடிக்கும் பொழுது இல்ல பண்ணறதுக்கு போராடிக்கிட்டே சாகும் பொழுது அவங்கெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் லெஜண்ட். ஆனா மீனிங் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எதுக்காகவும் எஃபோர்ட்டே போடாம இங்கே நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் நமக்கு வந்து முட்டாள் அப்படின்னு, நமக்கு அவங்க யூஸ்லெஸ் அப்படின்னும், அவங்க சொசைட்டில இருந்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னும் நம்ம நிறைய பேர் வந்து நம்மள ஒரு ஒட்டுண்ணி, அந்த ஒரு மன ஒட்டுண்ணியை வந்து எப்பவுமே நமக்குள்ள வச்சு கேப்சர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் இவங்களை எப்படியெல்லாம் தாக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். எல்லாரும் வாழ்றான், நாமளும் தானே வாழணும்னு ஆசைப்பட்டோம், ஏன் நமக்கு மட்டும் எதுவுமே நடக்கல
நடக்கல அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு யோசனை இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இவங்களால யார் கூடயும் ஒருங்கிணைஞ்சு வாழவே முடியாது. இவங்களால யார்கிட்டயும் அழகா பேச முடியாது. ஃபியூச்சரை பத்தி இவங்களால யோசிக்க முடியாது. அப்படி யோசிச்சாலும் ஆக்ஷன்ஸ்ல இவங்களால எந்த விஷயத்தையும் செயல்படுத்த முடியாது. 2 நாள் இருப்பாங்க, அதை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இருக்காது. எல்லாரும் நார்மலா எடுத்துக்கக்கூடிய விஷயத்த கூட இவங்களால நார்மலா எடுத்துக்க முடியாது. எல்லாரும் நார்மலா சாதிக்கக்கூடிய சாதனையை கூட இவங்களால சாதிக்க முடியாது. மினிமம் 10,000 2026ல மினிமம் 10,000 சம்பாதிக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா 5 நாள்லயா இருக்கலாம், இல்லது 10 நாள்லயா கூட இருக்கலாம். ஆனா இவங்களால ஒரு மாசம் ஃபுல்லா 10,000 கூட ஒரே வேலையில ஒரே இடத்துல இருந்து சம்பாதிக்க முடியாது. அவங்களோட மனநிலை அந்த மாதிரி ஒரு லூப்புக்குள்ள மாறிடும், போயிடும். ஸோ ரொம்ப கடினமா இருக்கும் ஒவ்வொரு நாளையும் அவங்க மூவ் ஆன் பண்றது. அண்ட் தென் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிரேக்கப்க்கு அப்புறமோ இல்லை ஒரு டெத்துக்கு அப்புறமோ பார்த்தீங்கன்னா ஈஸியா மூவ் ஆன் பண்ணுவாங்க. இல்லை கொஞ்ச நாள் ட்ராஜடியா இருந்தாலும் டாலரேட் பண்ற இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா இவங்களால எதையுமே ஈஸியா மூவ் ஆன் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால அவங்க இந்த வெறுமையிலேயே மூழ்கி போயிடுவாங்க. ஸோ இந்த பீரியட்ல தான் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா 8 அறிகுறிகள், அந்த 8 அறிகுறிகளையும் அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. யாருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, யார்கிட்டயும் போய் வாண்டடா பேச மாட்டாங்க, ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, பசிக்கும் சாப்பிட மாட்டாங்க, அண்ட் தென் ஒரு புது ஜாபுக்கு போக மாட்டாங்க. ஆனா அந்த ஜாப்க்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் எல்லா தகுதிகளும் இவங்கள்ட்ட இருக்கும். ஆனா அவங்க அதை நோக்கி பயணம் செய்யவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான மனநிலை அவங்களுக்குள்ள ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, சில மாதங்கள் சில வருஷங்களா தொடர்ந்தது அப்படின்னா அதுதான் நைலிச மனநிலை. இந்த வீடியோவை இந்த 21 நிமிஷம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க நிச்சயமா இந்த பிரபஞ்சத்தால ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த நைலிசத்தை பத்தி யாருமே தெரிஞ்சுக்க முற்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதை பார்த்து பயம்தான் எல்லாருக்கும் உருவாகும். ஐயோயோ நான் இந்த இடத்துக்கு போயிடுவேனா, ஐயோயோ நான் இப்படி போனேன்னா பைத்தியம் முடிச்சிருமே, ஐயோ நான் செத்து போயிடுவேனே அப்படிங்கிற மனநிலை எல்லாருக்குமே வரும். ஆனா நீங்க 21 நிமிஷமா கான்ஃபிடென்ட்டா இன்னும் கேட்போமே, இன்னும் என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க பிரபஞ்சத்தால ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரியாலிட்டிய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகும் வாழுறதுக்கான நோக்கமும் வாழுறதுக்கான காரணத்தையும் நீங்க தேடுறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல தான் எக்ஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு ஒரு சாப்டர் ஓப்பன் ஆகுது. எஸ், நைலிசம் இப்படியே முடிஞ்சிடுறது கிடையாது. எக்ஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் விஷயம் ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதனால இது முடியிற சாப்டர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு நேரம் நைலிசத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி டன்னு சொல்லியோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியோ அல்லது யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியோ மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஃபைன், வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. இந்த மனநிலை ஏன் உருவாகுது ஒருத்தவங்களுக்கு? நைலிச மனநிலை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நைலிச மனநிலையில இருந்து எப்படி நம்மள வெளியில கொண்டு வருது, நம்மளோட பார்ட்னரை எப்படி வெளியில கொண்டு வருதுங்கிறத இதுக்கு மேல பார்க்கலாம். ஓகே, ஃபைன். நைலிசம் உருவாகிறதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியான கண்டினியூஸா உருவாகக்கூடிய சைல்டுஹுட் ஏமாற்றங்கள். குழந்தையா இருக்கும்போது தொடர்ச்சியா நம்ம வாழ்க்கையில நடந்த ஏமாற்றங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் குழந்தையா இருக்கும் பொழுது நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், நான் டீச்சர் ஆக போறேன் அப்படின்னு நான் பண்ண போறேன், நான் செய்ய போறேன் அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட் தாட் தான். கரெக்டுங்களா? குழந்தையா இருக்கும் போது நமக்கு அதெல்லாம் செகண்ட் தாட் தான். யாராவது கேட்டாலோ, யாராவது ஏதாவது என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோன்னு கேட்டாலோ அந்த மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் செகண்ட் தாட் தான். அது எந்த விதமான உணர்வு பூர்வமான விஷயமாவும் இருக்க போறது கிடையாது. ஒரு 8 வயசு குழந்தை டாக்டர் ஆகணும் அப்படின்னு எமோஷனலா அப்படியே பயங்கரமா யோசிச்செல்லாம் சொல்லாது. கரெக்டுங்களா? அப்போ அது செகண்டரி தான். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு அது கிடைக்கும், அது எனக்கு அவங்க கொடுப்பாங்க, அவங்க என்னை கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற மனநிலை தான் முதல்ல எமோஷ்னலா அவங்க அதை கனெக்ட் பண்ணி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழா, அங்க என் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போவாங்க. அப்ப அங்க போய் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட கற்பனை உலகம் அழகா வளரும். அப்படி அந்த குழந்தை அந்த நாளை எண்ணி காத்திருக்கும். அந்த நேரத்துல திடீர்னு அந்த குழந்தைக்கு அங்க போக முடியல, அவங்க கூட்டிட்டு போகல அப்படிங்கும் போது அந்த குழந்தை ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா 1 வீக்கா. ஸோ அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ஏமாற்றம் உருவாகுது. ஸோ அதுதான் அந்த குழந்தையுடைய மனசை முதல்ல எமோஷ்னலா டேமேஜ் பண்ணும். புரியுதுங்களா? நீ ஃபியூச்சர்ல டாக்டர் ஆக போறியா இல்லையாங்கிறதெல்லாம் அந்த குழந்தைக்கு எமோஷ்னலா கனெக்ட் ஆகாது. இந்த டேல
எனக்கு என் அப்பா இந்த பர்டிகுலர் விஷயத்த வாங்கி கொடுப்பாரு, நான் சாப்பிடுவோம். கரெக்டா? லாலிபப் எங்க அம்மா வாங்கி தருவாங்க, அதை சாப்பிடலான்னு அந்த குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த டேஸ்ட்டை அது முன்னாடியே ஒரு தடவை ரீகால் பண்ணிடும். நாக்கில் அந்த குழந்தைக்கு அந்த டேஸ்ட் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். பட் அந்த டைம்ல அந்த குழந்தைக்கு அந்த டேஸ்ட் உள்ள அந்த தின்பண்டம் கிடைக்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் வந்து பயங்கரமா வெயிட்டிங்லேயே இருந்து டிசப்பாயின்மெண்ட்டுக்குள்ள போயிடும். அப்ப அந்த குழந்தைக்கு ஏமாற்றம் உருவாகும். இந்த மாதிரி கிடைக்கும், கூட்டிட்டு போவாங்க, அதை நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிற மனநிலை தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அப்ப அதை தான் அந்த குழந்தை முதல் ஏமாற்றமா அது பார்க்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் 2 ஏமாற்றம் இல்லை, தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் அந்த குழந்தையோட வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும் பொழுது நைலிச மனநிலைக்கு அந்த குழந்தை ஃபியூச்சர்ல தள்ளப்படுறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. இது முதல் காரணம். நெக்ஸ்ட் ரீசன், வளர்ந்ததற்கு பிறகு ஒரு டீனேஜ் மாதிரி இருக்கிற ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா நம்புறவங்க ஏமாத்துறது அல்லது காதல் தோல்வி, பிரேக்கப் இந்த மாதிரி. அதாவது இது நார்மலா உங்க கண்ணுக்கு தெரியலாம், பட் நைலிசம் மனநிலைக்கு போகிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டீனேஜ் பீரியட்ல அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரேக்கப்பை அவங்க ரொம்ப இவங்க தான் இனிமேல் லைஃப் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு ப்ராப்பர் க்ளோஷரே தராம, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், ப்ராப்பர் க்ளோஷரே தராம சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுவாங்க. கரெக்டா? ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் டீனேஜா இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு க்ளோஷரே கொடுக்காம ஓடி போயிடுவாங்க. அப்படி ஓடி போகும்போது இவங்களுக்குள்ள தேடல் அதிகமாகும். எங்க போயிட்டாங்க, ஏன் போயிட்டாங்க, இல்லையே அப்படி பேசினாங்களே அது உண்மையா, இல்லையே அது பொய் கிடையாது, என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அவங்க தானே ப்ரப்போஸ் பண்ணாங்க, அவங்க தானே எங்கிட்ட வந்து பேசினாங்க, அவங்க தானே எங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்க, அப்படி இருக்கும்போது காணாம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த க்ளோஷரே தராததுனால பிரெயின் வந்து ப்ராசஸ்லயே இருக்கும். அந்த அன்சர்டனிட்டியை பிரெயின் வந்து உடனே வந்து அக்செப்ட் பண்ணாது. அப்ப அது என்ன ஆகும்னா அவங்க வருவாங்கன்னு தொடர்ந்து நம்பிக்கையை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு பீரியட்க்கு மேல 25 வயசுக்கு மேல போகும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? டீனேஜ்ல இருந்து கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுது இல்லையா? அப்ப அங்க மாறவே இல்லை, அது வரவே இல்லை. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்களனால பார்க்கவே முடியல. அப்படிங்கும் போதே எதிர்பார்த்திருந்து அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டையும் மிகப்பெரிய எம்பாரசிங்கான ஃபீலிங்கையும் அது கிரியேட் பண்ணிடும். ஸோ அப்படி இருந்த ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே புல் பண்ணி தான் அவங்க ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்த முடியும். ஆனால் அவங்களால ப்ராப்பராக அன்பு செலுத்தவே முடியாது. ஏன்னா அவங்க அந்த டைனமிக்லேயே மாட்டிக்குவாங்க. ஸோ இதனாலையும் நைலிச மனநிலை உருவாகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. அடுத்தது டிராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், சின்ன வயசு காயங்கள், அபியூஸ் ஆர் நெக்லெக்ட், பெரிய இழப்பு, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நீண்ட காலம் வாழுதல். இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சேஃபான ஜோன்ல வாழ்ந்துருது, என்னைக்காவது ஒரு பிரச்சனை, என்னைக்காவது ஒரு டிராமா நடந்துருந்துச்சு அப்படின்னாலே அதுவே நம்மளோட மனசை பயங்கரமா பாதிக்கும். ஆனா இவங்க நீண்ட காலம் ஒரே சூழல்ல, அதாவது நேத்து ஒருத்தவங்களுக்கு ஒரு அபியூஸ் நடந்துச்சு அதனால நைலிசத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படிலாம் போக முடியாது, அது வாய்ப்பு கிடையாது. அதற்கு பதிலாக நீண்ட காலம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைலிசத்துல நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சாப்டர். ரொம்ப காலத்துக்கு ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல கண்டினியூஸா ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலேயே வாழ்றது, அடிக்கடி திட்டுறது, எங்க அப்பாவுக்கு டைம் பாஸே என்ன அடிக்கிறது தாங்க. ஆக்சுவலி இது இன்னைக்கு நடக்குதா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் இன்னைக்கு நம்ம எல்லாருமே படித்தவங்க, நம்ம எல்லாருமே வந்து குழந்தைங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோம், ஏதோ ஓரளவுக்காவது ஹேண்டில் பண்ண கற்றுட்டு இருக்கோம். ஆனால் முன்னொரு காலத்தில் இப்போ நான் சைல்ட்ஹுட்ல இருந்த டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன். ஆக்சுவலி விஜயலட்சுமி ஆகிய நான் வாழ்ந்திருக்கேன். நான் இதை சொல்றதுக்கு எந்த விதமான வெக்கமோ கூச்சமோ இல்லை விக்டிம் கார்டோ பிளே பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம்லாம் இல்லை. ஆனால் நான் இதை வாழ்ந்திருக்கேன். ரொம்ப நீண்ட காலத்துக்கு ரிப்பீட்டடா நீ ஏன் அதை செய்யல, இதை ஏன் செய்யல, அதை செய்யலைன்னா வெயில்ல நிக்க வைக்கிறது, முட்டி போட வைக்கிறது, மணல்ல முட்டி போட வைக்கிறது, ரிப்பீட்டடா தண்டனைகள் கொடுக்கறது, ரிப்பீட்டடா ஏமாற்றங்களை கொடுக்கறது, ரிப்பீட்டடா உனக்கெல்லாம் இதை தான் நடத்தணும் அப்படின்னு அதை அனுபவிக்க விடுறது, இதெல்லாம் ஒரு குழந்தை பார்த்து வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா நம்மள பெத்த பேரண்ட்ஸே, நம்ம கூட வளர்ந்தவங்களே நமக்கு திடீர்னு நமக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் ரிப்பீட்டடா கொடுத்தா வாரத்துல இப்போ ஒரு 3 தடவை ஒரு குழந்தையோட மனசு ரொம்ப பிஞ்சு நெஞ்சு இல்லையா, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அப்படி இருக்கும்போது ரிப்பீட்டடா 3 நாளைக்கு வாரத்துல பயங்கரமான மென்டலி அவங்கள வந்து அபியூஸ் பண்றது, பிசிக்கலி அபியூஸ் பண்றது, ஏமாத்துறது, டிசப்பாயின்மெண்ட், எம்பாரசிங்கான ஃபீலிங்கை உருவாக்குறது, இதெல்லாம் ஒரு வாரத்துல 3 தடவை நடந்துச்சுனாலே என்ன ஆகும்?
நிறைய பேர் சொல்லலாம், இதுவாங்க உங்க மனசை ஹர்ட் ஆக்கிடுச்சு, இதுவாங்க உங்களுக்கு ஹர்ட் ஆக்கிடுச்சுன்னு நீங்களாம் பேசலாம். ஆனா அங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுடைய கண்ணாடி இலை மாதிரி இருக்கிற மனசை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ரிப்பீட்டடா அந்த குழந்தை அந்த சூழ்நிலையில வாழும் பொழுது அந்த குழந்தை ஃபியூச்சர்ல நைலிசம் மனநிலைக்கு தள்ளப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சின்ன வயசுல குழந்தை வந்து சுடித்தனமா இருக்கு, படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது தண்டனை தருது. அண்ட் தென் வந்து உன்னால ஒன்றும் முடியாது, நீ தான் என்ன படிச்சாலும் உன் மண்டியில தான் ஏற மாட்டேங்குதுல அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸால காயப்படுத்துறது. இதெல்லாமே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஏன் வளர்ந்தேன், வேஸ்டா இந்த கடவுள் என்கிட்ட படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறது, மரத்துக்கிட்ட அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடுறது. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கல் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுல வந்து பச்சாதாபத்தை தேடுறது, அனுதாபத்தை தேடுறது, என்னை கடவுள் காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லி ஏங்குறது. இதெல்லாம் அந்த கால பீரியட்ல இருந்தவங்க என் கவுன்சிலிங்ல நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்ப நீங்க இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு வேடிக்கையா தெரியும். இன்னைக்கு வந்து உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் மொபைல் போன் இருக்கு, இன்னைக்கு எல்லார்கிட்டயும் வந்து தேடக்கூடிய இடத்துல எல்லாமே இருக்கு, கிடைக்கும், தொட்டா ஓடி எடுத்தோம்னா எல்லாமே கிடைச்சிரும். ஆனா முன்னொரு கால பீரியட்ல 70 80 90கள்ல வாழ்ந்தவங்க வரைக்கும், அதான் நானே சொல்றேன்ல, இதெல்லாம் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அப்ப அவங்களாம் பாத்தீங்கன்னா வீட்டுல நடக்கக்கூடிய ட்ராஜடி, ட்ராமா, ஊண்டிங் இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த டைம்லலாம் சில சாமி படம்லாம் வெளியில வந்திருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா சாமி வந்து மரத்துல இருக்கும், அந்த சாமி வந்து நம்ம கும்பிடுறாங்க, சாமி வந்து பேசும், சாமி வந்து அப்படியே உரு மாதிரி குழந்தைய வந்து காப்பாத்தும். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையில தான் நம்ம வளர்க்கப்பட்டோம், அதை பார்த்துதான் வளர்க்கவும் செஞ்சோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மரம் நம்மளை காப்பாத்தும், இந்த ட்ராஜடில இருந்து மரம் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்தை போய் கட்டி பிடிச்சிட்டு அலறது. இதை நான் பாருங்க கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்காக நான் சொல்லலை, யாரும் இதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஸோ அந்த குழந்தையோட மனநிலையை தான் நம்ம இங்க ஒப்பிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? அந்த டைம்ல இருந்த வாழ்வாதாரம், சூழ்நிலையையும் அந்த குழந்தை இருந்த மனநிலையையும் நான் ஒப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இங்க வந்து கடவுளை வந்து டாமினேட் பண்ற மாதிரியும் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ற சாப்டர்லாம் நான் இங்க பேசவே இல்லை. அதை வந்து நீங்க நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தையோட ஏக்கம் மரத்தை கட்டி பிடிச்சி அழற அளவுக்கான ஏக்கம் உருவாகுது அப்படின்னால் அந்த குழந்தையோட மனசு எவ்வளவு புண்பட்டு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஏன் க்ளோஸ் டு ஹார்ட்னு அந்த டைம்ல எனக்கு ஃப்ரெண்டா இருந்த ஒரு பொண்ணு அதை பண்ணிட்டே இருப்பா. எப்பவுமே மரத்துக்கிட்ட போய் பேசிட்டு அழுதுட்டு இருப்பா. பேசினா கூட பரவாயில்ல, நேச்சர் கிட்ட பேசுறா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை பாஞ்ச கேசத்துல எடுத்துக்கலாம். ஆனா அவ அழுவா, அந்த மரம் காப்பாத்தும், ஒரு நாள் எழுந்திருச்சு உட்காந்து நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதுல இருந்து என்ன புரியுதுங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இதுதான் தொடர் ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். பாதுகாப்பற்ற சூழ்நிலையில ஒரு குழந்தை வாழ்ந்துட்டே இருக்கும் பொழுது யாராவது காப்பாற்ற வருவாங்க, ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ கடைசி வரைக்கும் காத்திருந்து மாறவே இல்லை, அந்த சூழ்நிலை மாறவே இல்லை. அப்படிங்கும்போது என்ன செஞ்சாலும் இந்த சூழ்நிலை மாறவே போறது இல்லை. ஸோ அதனால மீனிங்லெஸ், லைஃபுக்கு எந்த விதமான பர்பஸும் இல்லை, லைஃபுக்கு எந்த விதமான அர்த்தமுள்ள ரீசனும் இல்லைங்கிற மனநிலைக்கு தள்ளப்படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலையும் நைலிச மனநிலை உருவாகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கும் பொழுது, நினைச்சது போராடினது, ரிப்பீட்டடா கஷ்டப்பட்டும் எதுவுமே கிடைக்கலங்கும் போது, ரொம்ப நம்பினது நம்மளை ஏமாத்தும் பொழுது, காத்திருந்து அது கிடைக்காமலேயே போகும் பொழுது வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை, ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காது, தோல்வி அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால ஆசைப்படுறது அப்படிங்கிறதே எனக்கு வேண்டாம், நான் ஆசையே பட மாட்டேன், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரஜினி சார் மாதிரி டைலாக் வந்து மைண்டுக்குள்ள அப்பப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த க்ளோஷர் ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கமர்ஷியலாக அழகா ரஜினிகாந்த் சார் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. பட் இது வந்து நைலிசத்தை குறிக்குது. ஸோ ஒரு மனுஷனுக்கு நைலிசம் உருவாயிடுச்சு அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலியிலேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு தாங்கிட்ட இருந்தும் தன்னோட ஆசைகள் கிட்ட இருந்தும் தன்னோட கனவுகள் கிட்ட இருந்தும் போராடுறதையே கைவிட்டுருவாங்க. அதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு நாம அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க நம்ம கிட்ட இருந்தும் விட்டு வேலைக்கு ஓடிடுவாங்க. சில நேரம் வாய் திறந்து பேசுறவங்க கூட இனிமேல் பேசவே மாட்டாங்க, எந்த இலக்கும் எந்த பர்பஸுமே வச்சுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நைலிசம் கிரியேட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ ஃபைனலி உங்களுக்கெல்லாம் என்ன புரிஞ்சுது? நைலிசம்னு ஒரு சாப்டர் இருக்கு, அந்த நைலிசத்துல இருக்கிறவங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த நைலிசம் உருவாகிறதுக்கு காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைல்ட்ஹுட் ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் அவங்கள
நைலிசத்துக்குள்ள கொண்டு போகுது. இயல்பா சந்தோஷமா எல்லாமே கிடைச்சி எல்லா அப்ரிசியேஷனும் கிடைச்சி எல்லா பாராட்டுகளும் காம்ப்ளிமெண்ட்ஸும் கிடைக்கிற ஒரு குழந்தை நைலிசத்துக்குள்ள போறது சான்ஸ் கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ளலாம் இந்த நைலிச மனநிலை வந்துச்சுன்னா ஐயோ இது ரொம்ப பயமா இருக்கே பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. ஆனா எதுவுமே கிடைக்காத படு தோல்வியிலேயே வாழ்க்கையை வாழ்ந்து நிரந்தரமா 5-6 வருஷம் ரிப்பீட்டடா தோல்வியை மட்டுமே சந்திச்சு ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்ச ஒரு குழந்தை நைலிச மணலுக்குள்ள போயிடுது. ஸோ இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது, இதுல இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா எஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் எக்ஸ்டென்ஷியலிசம். ஸோ எக்ஸ்டென்ஷியலிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் நிச்சயமாக உங்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுறேன். எப்படி நைலிசத்தில் இருக்கிறவங்களை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் எப்படி லீட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் எக்ஸ்டென்ஷியலிசம். ஸோ அது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் கூடவும் ஷேர் பண்ண போகிறேன். சரி, ஓகே, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, எனக்கும் எல்லார மாதிரியும் வாழணும், இந்த பாஸ்ட் ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாத்தையும் கடந்து வெளியில வரணும், அதற்கு நான் என்ன பண்றது, இல்லை என் பார்ட்னர் இந்த மனநிலையில தான் இருக்காங்க, அவங்கள நான் வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஆனா அவங்க அதே மனநிலையில தான் இருக்கிறாங்க, நான் ஏன் வாழணும், நான் ஏன் சம்பாதிக்கணும், அதையே தான் ரிப்பீட்டடா பேசுறாங்க, அவங்கள என்னால ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், அதற்கு தான் ஹிப்னோதெரப்பி ஹீலிங். உங்க பார்ட்னருடைய மனநிலையை உங்களால நிச்சயமா மாற்ற முடியும். ஆனா அதற்கு நீங்க எனர்ஜியோட இருக்கணும், நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருக்கணும். நானுமே சைல்ட்ஹுட் ட்ராமால தான் இருக்கேன், நானுமே ரொம்ப மென்டலி அப்செட்டா இருக்கேன், நானுமே மூட் ஸ்விங்கான ஒரு பர்சன் தான் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களால உங்களோட பார்ட்னரை அட்ராக்ட் பண்ண முடியாது, உங்களோட பார்ட்னரை உங்களால ஹீல் பண்ணவே முடியாது, அந்த நைலிச மனநிலைக்குள்ள இருந்து உங்களால கொண்டு வரவே முடியாது. ஒருவேளை நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா உங்க பார்ட்னரை நைலிசத்திலிருந்து வெளியில எடுத்துட்டு வர முடியும். அதற்கு ஹிப்னோதெரப்பி ஹீலிங், மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங், எனர்ஜி ஹீலிங் நிச்சயமா தேவைப்படும். ஒருவேளை உங்களுக்கு இது போன்ற கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணணும், ஹிப்னோதெரப்பி ஹீலிங் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகம் ஃபிளிப்கார்ட், அமேசான், நோஷன் ப்ரெஸ் அப்படிங்கிற 3 தளங்கள்ல அவைலபிள் இருந்திருக்கு. விருப்பம் இருக்குன்னா புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.